அன்னமும் கருடனுமே தங்களுடைய தவத்தை கலைக்க சேவலையும் மயிலையும் தூண்டி அனுப்பிய செய்தி இளவரசர்களுக்கு தெரிந்தது. தக்க தருணத்தை எதிர்பார்த்து இருந்தனர். அவர்கள் மீண்டும் சேவலையும் மயிலையும் சந்திக்க நேர்ந்தது. அன்னமும் கருடனும் சேவலையும் மயிலையும் வலிமையற்றவர்கள் என்று இகழ்ந்து பேசுவதாக கூறின. அதை கேட்டு சினந்த சேவலும் மயிலும் அன்னம் மற்றும் கருடனுடன் போரிட்டன. அப்போரில் பிரம்மனின் அன்னமும் திருமாலின் கருடனும் இறந்துவிட்டன. அச்செய்தியை அறிந்த முருகப்பெருமான் மிகவும் வருந்தினான். அன்னத்தையும் கருடனையும் பிழைக்கச் செய்து பிரம்மனிடமும் திருமாலிடமும் அளித்தான். அத்துடன் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு போரிட்ட சேவலையும் மயிலையும் அவர்களை உரிய பதவிகளில் இருந்து நீக்கிவிட்டான். தவத்தின் இடையே அற்பமான பூசல்களில் ஈடுபட்ட இளவரசர்களை அசுரர்களாக பிறக்கும்படி முருகன் சாபம் கொடுத்தான். சூரன் பதுமன் என்ற அந்த 2 இளவரசர்களே ஒருவராகி சூரபத்மன் என்ற ஒரே அசுரனாக பிறந்தனர். தங்கள் தவநெறியில் மாறுபட்டு அமரர்களுடன் மாறுபட்டு இறுதியில் முருகனிடமே மாறுபட்டு நின்றதால் மாறுபடு சூரன் என்றார் அருணகிரிநாதர். மாறுபட்டு ஒருவராகிய இருவர் மீண்டும் முருகனின் மரக்கருணையினால் கூறுபட்டு சேவலும் மயிலும் ஆயினர். 1008 அண்டங்களை